Chai with Chitra. பாலி எந்த காலகட்டத்தில் சென்னைக்கு வந்தார்? 58 59. அப்போ நீங்கள் கிளப் ஹவுஸில் இருக்கீங்களா? ஏன் கெஸ்ட்டு தாங்க. கிளப் ஹவுஸில் உங்கள் கெஸ்ட்டு? ஆமாம். ஓ, ஏன் சாப்பாடு டிக்கெட் வச்சு தான் அவன் சாப்பிட்டான். ஓ, ஜெகநாதன் தெரு இருக்கு இல்லையா? ஆமாம். அங்கே இப்போ ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் ஆமாம். காமாட்சி பவன் ஒரு ஹோட்டல். அங்கே மாசாந்திர டிக்கெட்டு நாகேஷ், ராஜா, நான் எல்லாம் அங்கே தான் வாங்கி. ஓ, நான் சொல்லுவேன், உனக்கு பசி எடுத்தா எப்போ வேணாலும் அங்கே போய் சாப்பிடு. லேட்டாக வரும்போது இருந்தால் அங்கே காளி முத்தவங்க அவர்கிட்ட சொன்னால் அவர் எடுத்து வைப்பார். நீ எப்போ வேணாலும் சாப்பிடலாம். அதுக்கு பக்கத்தில் தேவி விலாஸ்னு ஒரு ஹோட்டல். நீ அங்கே போ, சொன்னால் போதும். நான் என் பேரை சொன்னால் அவருக்கு தெரியும். அங்கே டிஃபன் சாப்பிடு. அப்படி எல்லா ஏற்பாடும் பண்ணேன். ஓ, அங்கேருந்தா புறப்பட்டு நாங்கள் எம்ஜிஆருடைய ராஜேஸ்வரோச்சனா நல்லவன் வாழ்வான் கம்பெனி, பானிலண்டன் டைரக்ஷன், அண்ணா கதை. ஆமாம், மோகன் காந்திராமன். அப்போ காரில் நாங்கள் போனோம். காரில் போன உடனே சின்னவரை போய் ஷூட்டிங்கில் இருந்தார். அப்போது சிரிக்கின்றாள் இன்று சிரிக்கின்றாள் அந்த சாங் எடுத்துட்டுருக்கேன். ரிஹர்சல்லாம் முடிஞ்ச உடனே இவங்கெல்லாம் போய் கூட்டிட்டு வராங்க, மோகன் காந்திராமன் எல்லாம். அவர் வந்த உடனே எல்லாம் வணக்கம் போட்டாங்க, நாங்களும் வணக்கம் போட்டோம் 2 பேரும். அவர் விசாரித்தார், நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கேன். சாங் நல்லா வந்துருக்குன்னு சொன்னார். நான் உள்ளே போய் பார்க்கல அப்படின்ட்டு உள்ளே போனார். பார்த்துட்டு வந்தார், நல்லா வந்திருக்கு அப்படின்றாரு. என்னமோ சொல்லு நான் குத்துறேன் வாரிய. அம்மா திட்டு போயிட்டான்னு சொல்லிட்டான்னு, சீரியஸாக இருக்கான்னு சொல்ல மாட்டேங்கிறான், வாயில் வரல. அப்படி நானே சொல்லிட்டேன் டெய்லியும், ஐயா இது மாதிரி உங்கள் அம்மா பாம்பேயில் கொஞ்சம் சீரியஸாக இருக்காங்க, அவங்க பிரதர் தம்பி அடிச்சிருக்காரு அப்படின்னு என் பையன் வச்சுருந்தேன் காமிக்க. அதுக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்ட்டு மோகன் காந்தி நம்மளை கூப்பிட்டு காத்தோடு என்னமோ சொன்னார். சொல்லிட்டேன், நீங்கள் நல்லபடியாக போய் நல்லபடியாக வாங்கிட்டு போயிட்டார். எவ்வளோ நல்ல பரிசு. அதுக்கப்புறம் மோகன் காந்திராமன் ப்ரொடக்ஷனில் சொல்லி டிக்கெட்டு வாங்கி பாலிசி எழுதி செலவு பணம் கொடுத்து அடித்தார். உடனே அடித்தார். அன்றைக்கி தான் எம்ஜிஆருக்குங்கிற ஒரு நடிகரையே நான் பார்த்தேன். அதுக்கு முன்னே ஏஎல்எஸில் நான் வந்து ஒர்க் பண்ணேன் கேமரா அப்ரெண்டிஸாக. அப்போ கூட தியேட்டர் ஷூட்டிங் நடக்கும். அப்போ ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும். நான் உள்ளே போக மாட்டேன், எதுக்கு நமக்கு முன்பு நான் போக மாட்டேன், அப்படியெல்லாம் இருக்கும். அப்போ தான் எம்ஜிஆர், அதாவது இந்த கலர் சார், பொன் கலர், கோல்டுலேயே ஒரு கலர், அப்படி ஒரு இதுக்கு பேர் மேக்கப். அப்படி பார்த்து நான் ரொம்ப வேந்து போன ஒரு நம் நாடுன்னு ஒரு படம். அதுக்கு சாங் கம்போசிங்க்கு வாலியோடு நான் தான் போனேன். நான் முன் சீட்டில் உட்காந்துருக்கேன், அவன் கார் வண்டியை ஓட்டுறான். அப்போ நான் சொன்னேன், எம்ஜிஆர் ரொம்ப பாசமாக இருக்காரு, சும்மா ஏதாவது பேத்தாடுறா, சினிமா பற்றி உனக்கு எதாவது தெரியாது என்ன கேட்டான். ஏன் வரலாறு புரியாமல் கேட்டான். நான் இரண்டாவது வரம் பண்ணுறதில்லை, ஏன்னா அவன் வளர்ந்தவன். நான் எவ்வளோ சத்தியம் பண்ணாலும், கோயில் பூரா சத்தியம் பண்ணாலும், சாமி பேரை சத்தியம் பண்ணாலும் யார் நம்ப மாட்டேன். காலை கொடுவேன், அவன் எனக்கு எதுவுமே செய்யாது. எனக்கு அது பெரிய வரட்டும். நான் இவ்வளவு கல்யாணம் பண்ணது வாலியோடைய ஒய்ஃப் இருக்காங்க ரமணத்தோட சித்தி பொண்ணு, அவள் பெரியப்பா பொண்ணு. 2 பேரும் ஒன்றா தான் திருவண்ணாமலையில் வளர்ந்தாங்க. அவங்க பாட்டி வீட்டில். நான் அங்கே பொண்ணு லவ் மேரேஜ் தான். இவங்க லவ் மேரேஜ், அவங்க லவ் மேரேஜ். ஆமாம், அவள் ஐயர், நான் ஐயர். ஆனால் எங்கள் அப்பா சிவா விஷயம் 2 கதையும் சொல்கிறதுனால அப்பா அது தப்பு இல்லைன்னு சொல்லிட்டார். காஞ்சி மகாபலிவாரே சொல்லிட்டார். எங்கள் 2 பேரும் கூட்டிட்டு இருக்கும்போது ஐயங்கார் இதெல்லாம் பார்க்காத விஜயம், காலம் மாறி போச்சு, ஏதோ நல்ல பொண்ணு நல்லா அவ்வளோதான் விட்டுடும், மைண்டில் அதெல்லாம் வைக்காத அப்படின்ட்டார். அதனால எங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ். அப்புறம் யாருக்கெல்லாம் உத்தரவு ஒன்றும் சொல்லவே இல்லை. அதனால கூப்பிடலையோ என்னமோ தெரியல, ஏதோ ஒரு கசப்பு என்கிட்ட. அந்த எனக்கு ஒன்றுமே சொல்லலை. நான் அந்த டெத்துக்கு போகல, அவர் ஒய்ஃபோடைய டெத்துக்கு நான் போகல, வாலியோடைய டெத்துக்கு நான் போகல. போகல, ஏன்னா இது இல்லாமல் போச்சேன். இப்போ வாலியினுடைய வளர்ச்சியை நீங்கள் கூடவே இருந்து பார்க்குறீங்க இல்லையா? பார்த்தேன், கடைசி வரைக்கும் பார்த்தேன். நல்லது கெட்டது எல்லாருக்குமே அட்வைஸ் பண்ணுவேன். ஒரு நாளைக்கு கோச்சிங்க கிளப் ஹவுஸை விட்டு நான் ஊருக்கு போகிறேன், நீயே இங்கே இருந்துக்கோ
அப்படின்னு ஊருக்கே போனேன். ஆ. ஏன்னா தலைவிக்கு துணி போட மாட்டான். ம். ராத்திரி போய் சீட்டாடுவான். ஆமா. கீழே கலக்கிறதால 6 மணிக்கு வருவான். ம். தெய்வத்தில் காப்பி கொடுத்து தூங்குவான். ம். நான் சொல்லுவேன், நம்ம எதுக்காக வந்திருக்கோம், நம்ம பழக்கம். நான் டப்பிங் பார்க்கல, ம். உன் பழப்பை நீங்கள் பார்க்க வேண்டாமான்னு சொல்லுவேன். அப்புறம் தலைவிக்கு துணி போடும்போது சட்டை பயிர்ல இதெல்லாம் துணியை கைக்குவேன். கைத்தா இதில் 100 ரூபா நோட்டாக இருக்கும், இதில் 100 ரூபா நோட்டாக இருக்கும், மடித்து மடித்து வச்சுருப்பான். நான் இதெல்லாம் எடுத்து பையில் இருக்கிறதெல்லாம் எடுத்து தனியாக வச்சுக்கிட்டு டேபிளில் செலவுக்கு போடுவேன். அவங்க எழுந்தவொடனே சொல்லுவேன், இதுலேருந்து 4000 ரூபா எடுத்தேன், இதுலேருந்து 1000 ரூபா எடுத்தேன், இதை வச்சுருக்கேன் பாருங்க. அப்படி இருந்தான் எந்தம்மா. அதான் சார் போராட வேலை. நான் வருத்தம் உண்டு, ரொம்ப நெருங்கி பழகணும் ஆச்சு. சென்னையில் அவனை வான்னு சொல்லி ரிசீவ் பண்ணுறதுக்கு ஆளே கிடையாது. நான் ஒருத்தந்தான் ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்டாக வந்துட்டே இருக்கு. என் ஃப்ரெண்டு எழுதினாலே எந்த கம்பார்ட்மெண்ட்டுன்னு பார்த்துருக்கேன். அதில் வந்தவொடனே எட்டி பார்க்குறான், வான்னு சொல்லி நான் தான் கூப்பிட்டேன். வரவேற்கே நான் தான் சென்னைக்கு. இதை நான் சொன்னால் யாராவது நம்புவோம் நட்சத்திரம். ஏன்னா பச்சைப்பட்ட ஆணி அடித்த மாதிரி இதே டிவியில் இன்டர்வியூ பண்ணியிருக்கான், தூர்தர்ஷனில் வாலியோட இன்டர்வியூ. ஒரே ஒரு இடம் தான் சொல்லுவான், நீ சென்னைக்கு வந்தது காரணம் வேணாம், அவன் தான் எனக்கு அவன் ரூமில் தான் இருந்தேன், அவங்க ஒன்று தான் சொல்லியிருக்கான், பாக்கி எதுவும் சொல்லலை. ஏன் சிஆர் எவ்வளவோ சிபிஆர் எனக்காக ரெக்கமெண்ட் பண்ணேன், செய்யலை. நானே அது பெருசாக நினச்சிக்கல. சித்தாலய கோபு எங்கள் அப்பாவுக்கு மாமா பிள்ளை, அவரே சொல்கிறார், ஏட்டா வாலி இப்படி இருக்கா, இங்கே வந்து ஓவன் ஆகிட்டான், உனக்கு கவனிக்கவே இல்லையா. அது அவன் தள்ளிட்டு நான் ஒர்க் பண்ண டேரக்டர்லாம் விட்டுட்டீங்க. அப்புறம் சீக்கிரம் என்னை பார்த்தார். நடுவில் சித்தாலய கோபு மூலமாக ஒரு கம்பெனி வந்தது, கல்வழியும் பூக்கள்னு ஒரு படம். அதனுடைய ப்ரொடியூசர் டைரக்டர் கார்த்திகேயன் பேர், அவருக்காக ஒரு படம் பண்ணும். முதல்ல சித்தாலயா கோபு வேலை இல்லாததால பண்ணுறதா இருந்தது. நாங்கள் வந்து பூர்ண விஸ்வநாதன், நளினி இவங்கெல்லாம் வச்சு போரூரில் ஷூட்லாம் பண்ணோம், கோவூரில். அதுக்கப்புறம் அவருக்கு வேலை வந்ததுனால அவர் வேலையை விட்டு வேலை நீயே பார்த்து எல்லாத்தையும் கதை வசனம் விஷனம் எல்லாம் நீ தான். அந்த ஆளுக்கு ஸ்டார்ட்டும் தெரியாது, கட்டும் தெரியாது, ஒரு இடம் தெரியாது, நீயே இடம் கொட்டி எடுத்து போயிட்டான். நான் தான் பண்ணேன். டைலாக்லாம் எழுதுவேன், ஏன்னா இவன் காமெடி டைலாக்லாம் நான் தான் எழுதுவேன். எடிட்டிங் இப்போ போவார், அது நம்ம உமாநாத் ரூமில் எடிட்டிங். அங்கே போனவுடனே மணின்னு ஒரு அசிஸ்டண்ட், அவரும் உமாநாத்தும் சார் எடிட்டிங்கை உட்காரலாமா, மார்க்கிங்கா அதெல்லாம் வேதா சார் பார்ப்பார் அப்படின்ட்டு இவர் எழுந்து நிற்பார், சீட்டை கொடுத்துருவேன். நான் சீட்டை வந்து மார்க் பண்ணுவேன். அப்படி ஒரு கம்பெனி. இந்த மாதிரி உப்மா கம்பெனிலேயே நிறையா வேலை பார்ப்பேன். ஒரு டைரக்டர்கிட்ட வேலை செஞ்சேன். நான் சொன்ன சீனாட்டு நடிகர்மா, அவன் ஏதோ திங்க் பண்ணி யோஜனை பண்ணிட்டு விஜயகடையில் ஷூட்டிங், அவன் ஏதோ அப்படியே கவலையோடு வந்து பெஞ்சில் உட்காருவான். பெஞ்சமின் கேமரா, பெஞ்சமின் நீ என்ன பண்ணுற, அவனை பிடிச்சிக்கிற மல்லாண்டு அப்படி படுத்துட்டு பெஞ்சு அந்த பெஞ்சில் எழுந்து உட்காருமா, அப்படியே கொஞ்சம் யோஜனை பண்ணுவான், எழுந்துப்பா, நடந்து இங்கே வருவான். அது வரைக்கும் ஷாட்டு புரியல, கொஞ்சம் இடம் மிஸ் பண்ணாத அப்படின்னு நான் தள்ளிடுவேன். அவனும் சரிந்தான். 2 வருடம் ரிஹர்சல் பண்ணிடுவார். நான் ஸ்டார்ட் பண்ணேன், கேமரா அசிஸ்டண்ட்டு ரன்னிங் தான். இந்த டைரக்டர் சும்மா இருக்க வேண்டியது, கட் 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 கட். என்ன சார் நீங்கள் அவனை நடந்து வாங்க சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு ரன்னிங் இருக்குல்ல. முன்னாடி இப்போ நினச்சா கூட எனக்கு அடி உள்ளங்காலில் பச்சை மிளகா தோட்டத்து மேலே இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல். இப்படியெல்லாம் ஒரு அழுகி ஜீவிகளோட நம்ம குப்பையை கொட்டியிருக்கோமே. நான் இந்த ஒரு கல்வெடியும் பூக்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது சாரதா ஸ்டுடியோவில் ஃப்ளோர் போட்டு ஷூட் பண்ணோம். கல்வெடியும் பூக்கள் போது நளினி, அவள் பேர் ராணி, அவள் அப்பா பேர் வைக்கம் மூர்த்தி, பெரிய டான்ஸ் மாஸ்டர். அவன் எங்கள் படத்தில் ஒன்று ஆக்ட் பண்ணான். யாருன்னா லெனின் டைரக்ஷன், எத்தனை கோணம் எத்தனை பார்வை, ஜெயகாந்தன் சப்ஜெக்ட். அதில் வடிவு கட்சி தான் மெயின், சாருஹாசன் மெயின். வடிவு கட்சியோடைய பையன்தான் இந்த சுரேஷ் பன்னீர் புஷ்பங்கள். இது அவளுக்கு நளினி வந்து அவள் பேரே நளினி, அந்த கேரக்டர் வந்து நளினி. சார் எனக்கு சின்ன ஹெல்ப் பண்ணோன்னா என் சொல்லுமான்னு. எனக்கு ஒரு பெரிய
ஆப்பர்ச்சுனிட்டி அதிர்ஷ்டம் வந்திருக்கு. டி ராஜேந்திரன் கூப்பிட்றாரு, உயிருள்ளே வரைக்கும் உஷா என்னை ஆக்ட் பண்ண கூப்பிட்றாரு. ஆனால் டேட் வந்து ஒன்று விடாமல் அந்த 20 நாள் கொடுக்கணுங்கிறார். இந்த இடத்துல நீங்கள் தான் எல்லாம்னு எனக்கு தெரியும். நீங்கள் வரலன்னா ஷூட்டிங்கே கிடையாது தெரியும். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை, கட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. அதனால் இந்த 20 நாள் எப்படியாவது நீங்கள் சமாளிக்க வராமல் இருங்க. நான் டி ராஜேந்திரன் பாட்டில் ஆக்ட் பண்ணிட்டு முடிச்சிடுறேன் வரேன். நான் தைரியமாக போயிட்டு வந்தேன். அவன் அங்கே போனவன் என்ன பண்ணா, ராணிங்கிற பேரை சொல்லாமல் இந்த நளினிங்கிற பேரையை கொடுத்துட்டேன். ஸோ அவங்களுக்கு நளினின்னு ஃபிக்ஸ் ஆகிட்டு. இப்போ கூட பார்த்தா ஐயோ நீங்கள் மறக்க முடியாமல் வேண்டாம் சார், எனக்கு எவ்வளோ பெரிய உதவி பண்ணீங்க. தாசரதிகிட்ட சொல்லலாம், உங்கள் அப்பா மட்டும் நீங்கள் என்னை அனுப்பலைன்னா எனக்கு உலகத்தை யாரும் தெரிஞ்சிருக்காது அப்படின்னா. இது என்னையா இருக்குது, நம்மளால் முடிஞ்சது 4 பேர் நல்லது. திரைக்கு பின்னால் இவ்வளவு இருக்கு, முன்னால்லாம் ரொம்ப சாதாரணம். அப்போ அங்கே ஷூட் பண்ணும்போது சீதர் பார்த்துட்டே இருந்தார். பக்கத்தில் வந்து சீதர் கோபுரம் 2 பேரும் வந்திருக்காங்க சாரதா ஸ்டுடியோவுக்கு. என்னை தோளில் தட்டி கொடுத்தார் சீதர். வெரி குட் வெரி குட், நல்ல ஆங்கிள் வைக்கல, நெஞ்சை சொல்லிடுமா, ஷார்ட்டை ஒழுங்காக எடுக்க சொல்லு அப்படின்னு வேணா இப்படியே கற்றுக்கோ அப்படின்ட்டார் என்ன. அதுக்கப்புறம் எப்போ ஒரு நாளைக்கு ராமநாதன் ஒரு மேனேஜர், சீதர் மேனேஜர், அவர் வந்தார். சார் டைரக்டர் உங்களை அர்ஜென்ட்டாக பார்க்கணுமா, வர சார். போனேன். வேணா உங்களை வந்து எல்லோரும் பிரமாதமாக சொல்கிறார், நீங்கள் நல்லா ஒர்க் பண்ணுவீங்க, நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒர்க் பண்ணலாமா, என் கூட ஒர்க் பண்ணிக்கலாம். தாராளமாக சார் ஒர்க் பண்ணுறேன் சார். அவர் கூட ஒர்க் பண்ணேன். சக்தின்னு ஒரு படம் வந்து இல்லை, ஆமாம், கமல்ஹாசன், 3 லாங்குவேஜ். அதுதான் நடுவில் நின்று போய் அப்புறம் நானும் ஒரு ஒர்க் பண்ணேன். அங்கே அண்ணா நகரில் ஷூட்டிங் இருந்தது. ஆமாம், எல்லாத்தையும் ஒர்க் பண்ணேன். அப்போ இலையில் அதுக்கப்புறம் தென்றலை என்னோட ஒர்க் பண்ணேன். ஆலய தீபம் தெலுங்கு, அந்த வருஷம் நான் தான் அசிஸ்டன்ட் டைரக்டர். அது டைட்டில் கார்டில் என் பேர் இருக்கும். தென்றலை என்னோட சொல்லி இருக்காது. இது யார் தப்பு தெரியல. எனக்கு பிடிக்கா, என்னை ரொம்ப பிடிச்ச ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் தான் சோமசுந்தரன். அவன் இல்லை, அவன் புண்ணியம் கட்சிட்டானு ஏன் தெரியல. கோபு கூப்பிடுவார், டப்பிங் நடக்கும் வால்மீகி ஸ்டுடியோவில். சீக்கிரம் வருவார், வேதம் எல்லாம் என்ன பண்ணிக்க வேதம் சார், நீ டப்பிங்கை பாருங்கள் கொள்ளவே இருக்க. இந்த தேங்காய் எவ்வளோ உட்காந்து தேங்காய்க்கு நான் தான். ஆமாம், அவர் பேசினா தொடணும், நான் தான் அது. அவர் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கினவுடனே ரெகுலர் சீட்டில் சத்தம் போட்டே வருவார், வேதா வீடு இது தேங்காய், ஓ வேதா அப்படிம்பார். நான் அங்கே ஓடி வருவேன், சட்டையை போட்டேன். சார் சொல்லுவேன், நான் இப்போ தான் சேலம் போயிட்டு வரேன், இன்றைக்கி 11 மணிக்கு இது இருக்குது, டப்பிங் இருக்குது, அதனால் நீங்களாம் வரீங்களா, அவங்க கூட்டு போகிறாங்களா ஃபோன் பண்ணி கேட்டுங்க, உங்களுக்கு பேமெண்ட்லாம் நான் பேசிட்டேன் அப்படிம்பார். எங்கே போனாலும் சீட்டை விட்டு இந்த மாதிரி தான் சீட்டு அவருக்கு எழுதுக்க மாட்டார். வேதாவுக்கு பேமெண்ட் கொடுத்தீங்களா, எண்ணி படுத்தீங்களா, சினிமா கம்பெனி நம்ம பிள்ளையர் எண்ணி படுத்தீங்களா, 10 தருவார் சார். எண்ணி படுத்தீங்களா, எழுந்துக்கலாமா, எழுந்துக்கலாம். அந்த அளவுக்கு நண்பர். நட்பு தொடர்லாம் ஆரம்பிச்சது. எங்கள் படத்தில் நடிகை நாடகம் பார்த்தோம். நடிகை நாடகம் இவரும் காந்தி பேர், அந்த பழைய மாம்பழம் பேசுவோம். அப்போது அந்த டேப் எரேஸ் ஆயிடுச்சு, அங்கே ஷூட்டிங் இருக்குது, ஒன்றும் வரல. நான் அப்போ சொன்னேன், நீ தான் ட்ராமா ஆர்டிஸ்ட் ஆச்சையா. டைரக்டர் சொன்னார், நீ தான் ட்ராமா ஆர்டிஸ்டா, நீ பேச அந்த டைலாக் கண்டுபிடிய அப்படின்னா. கொஞ்சம் கொஞ்சமாக கண்டுபிடிச்சி டைலாக்லாம் தனியாக பெரிய எழுதி கேப் மார்க்கெலாம் போட்டு வச்சுக்கிட்டேன். அவர் பேசுவார், அது ஓகே. அதில் கெட்ட பழக்கம் ஆரம்பிச்சது கடைசி வரைக்கும். அதே மாதிரி ஒரு நாளைக்கு என்ன பண்ணால், இந்த குள்ள ஒருத்தன் தான், அவன் வந்தான், வேதா சார் தான் என் மிஸ்ஸஸ் கடைக்கு போயிருக்காருங்க. என்ன சார், அண்ணன் உங்களை உடனே கையோடு கூட்டு வர சொன்னார். கார் அனுப்பிச்சிட்டார் ரிச்சர்டு. ரிச்சர்டு போன உடனே வேதா நம்ம இன்றைக்கி திருப்பதிக்கு போகிறோம். அண்ணே கார்லையா ட்ரெயின்லையா, பஸ் கவர்மெண்ட் பஸ்ஸில் போகிறோம், நீங்கள் தான் என் கூட வரீங்க அப்படின்னார். வீட்டில் மிஸ்ஸஸ் சொன்னான், ஜாக்கிரதையாக கூட்டிட்டு போயிட்டு வாங்க, நான் பார்த்துக்கிறேன் மேம். நாங்கள் 2 பஸ்ஸில் போட்டோம். எங்கள் டவுனுக்கு போய் ராஜா அண்ணாமலை மன்றம் போய் அங்கே கூட்டம் இல்லை. அண்ணா ஒன்றே ஒன்று, என் கூட வந்தால் கையை கட்டிட்டு வாங்க, எவன் கையை நிறுத்தாலும் கையை கொடுக்காதீங்க
கையில் மோதிரத்துக்கு உருவினா கூட தெரியாது. நீங்கள் பேசாத கையை கட்டிக்கிட்டு எல்லாம் விளையாட்டு. அப்படி தான் வந்தோம். அங்கே உருவாகி இருந்தால் கிருஷ்ணன் வந்தான்னு ஒரு படம், பிளாக் டிக்கெட் இருக்காது. பீமா விலாஸ் போகணும், அங்கே தான் ரூம் போட்டு தங்கினோம். அங்கேருந்து பஸ்ஸில் போகணும், ரொம்ப கூட்டம் எக்கச்சக்கம். அவர் இருந்தால் வந்தாச்சு திருப்பதி சாமியை பார்த்தாருன்னா பார்க்கறது எல்லா இடத்துலையும் சாமி இருப்பார். தூண்டு இருக்கார், தும்பு இருக்கார், வாங்க வேண்டாம் சார் அப்படின்னு அந்த சென்ட்ரல் என்ன கொஞ்சம் டோர் வாங்க ஊருக்கு போகிறார். வந்துட்டோம். அன்றைக்கி தான் பணியார மகன் ரிலீஸ். இவர் எனக்கு தெரியாமல் ஒரு அயோக்கித்தனம் பண்ணியிருக்கார். நான் குடிக்கக்கூடாதுன்னு என்னை மீறிட்டார். 2 ஃப்ளாஸ்க் வச்சுருந்தார். சரி தண்ணி குடிக்கலாம் போல தண்ணியை வச்சுருக்காரு. அந்த ஹோட்டல் பாய்கிட்ட கேட்டு ஓல்டு ரம்மா அதை வாங்கி அதை ஃபுல்லாக ரொட்டி வச்சுன்னு உட்காந்துருக்காரு. நான் வந்து கதையெல்லாம் முடிச்சிட்டோம். ஏன்னா நம்ம சென்னைக்கு போகிறோம், பத்திரிக்கைக்காரங்க எத்தனை பேருக்கு கூப்பிட்றேன், நம்ம படம் எடுக்கிறத நான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறேன். டைரக்ஷன் எம்ஆர் வேதம், நான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறேன் தான் நிச்சயமாக இதை செய்வேன் அப்படின்னு ரொம்ப தேங்க்ஸ் சொன்னாங்க. மறுநாள் கவனிங்க ட்ரெயினில் வரோம். அன்றைக்கி நைட்டை பேசஞ்சர் வண்டியில் வரும் வேணும்ட்டு அதே வருவேன்னு வந்தார். வந்து கேஷ்கிராம் தேட்டரில் பள்ளியாரமான் ஷூட்டிங் படம் ஓடிட்டுருக்கு. நடுவில் கத்துறார், கத்துறார். ஃபோன் பண்ணி அவங்க வீட்டிலேருந்து எல்லாரையும் வர சொல்லி இவரை பிடிச்சி இழுத்து போகணும். மறுநாள் காலம்பரி இவர் எப்படி இருக்கான்னு பார்க்கறதுக்காக நான் போனேன். அவன் மிஸ்ஸஸ் கேட்டா, என்னத்தான் இப்படி பண்ணிட்டீங்க? நான் ஊற்றியே கொடுக்கலம்மா, அந்த பிளாஸ்கில் ஊற்றி வச்சுருக்காரு, எனக்கு தெரியாது அப்படி பண்ணிட்டாருமான்னு. அதுக்கப்புறம் இவர் வந்தார். வேணா நல்லா இருக்கீங்களா வந்து எப்போ உங்களோட ஆமாம் என் கூட தான் வந்தீங்க. அப்புறம் ஏதாவது சின்ன திருத்தம், இந்த பில்லா கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தருக்கான், என் உயிரை ரொம்ப வாங்குகிறான். நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் பணமே இல்லாமல் இருக்க பொண்டாட்டி பண்ணி பையன் குழந்தையெல்லாம் பண்ணி எனக்கு ஒரு பண வாய்ப்புன்னு கேட்குறான். நான் என்ன சொல்கிறேன், இந்த கிருஷ்ணன் உண்டான பில்லா கிருஷ்ணமூர்த்தியை கொடுக்குறேன், நீங்கள் கோ டைரக்டராக ஒர்க் பண்ணுங்க, உங்கள் நன்றி சேர்த்து போட சொல்கிறேன் அப்படின்னா அவன் ஒத்துக்க மாட்டேங்கிறான். சரி சார் ஒத்துக்கலைன்னா ஏன் ஒரு ஆளை கஷ்டப்படுத்துறீங்க அப்படின்னு. அதனால் இல்லை அவளே சார் எப்போ உங்கள் மைண்டில் அது வந்துருக்கோ நீ அவளை வச்சுக்கிட்டே பண்ணிக்க. இது வரைக்கும் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்களே, என் தென்காசி மாதத்தில் வேதா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ரஜினியை முன்னாடி உட்காந்துக்கிட்டு அப்படி நான் பேசும்போது இப்படி பார்ப்பார், ஒழுங்காக பேசுகிறாங்களான்னு என்ன கேட்பார் பாலாஜி வளர்க்கலாம். அந்த ஆமாம் அந்த அளவுக்கு நான் எனக்கு தொடர்க்கெல்லாம் வாய்ப்பு எடுத்தீங்க. என்னை பிரதர் நீங்கள் எல்லா இடத்துலையும் அது இந்த வாய்ப்பு போகுது சார், ரொம்ப சந்தோஷம். ஏன்னா யாருக்கு வரணும்னு இருக்கா அவங்களுக்கு தான் வரும், பலதில்லை சார். கடவுள் என்ன எழுதி வச்சுருக்காங்களோ அதுதான் நான் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து நான் இன்றைக்கி வெளியே வந்தோம்னா அவர் டெத்துக்கு கூட போகல. அவ்வளோ நெருக்கமாக இருந்த தேங்காயோடைய நட்புக்கு டெத்துக்குன்னு நான் போகல. மனசுக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. அதான் அசிஸ்டன்ட் டைரக்டராக அதை ஜீரணம் பண்ண முடியல. ஏன்னா கூட இருந்தது 2-3 ஆர்டிஸ்ட், அவனுங்களே தெரியும், அண்ணே இவ்வளோ ஐடியாவெல்லாம் கொடுத்து இவ்வளோலாம் பண்ணிக்கல, கதையில் ஒன்றையெல்லாம் போட்டிங்களே. வாஸ்தவம் தான், அவருக்கு போனதுக்கு போகணும். வாலியோட நெருக்கமாக இருந்த உங்களுக்கு கவிஞர் கண்ணதாசனோடு பழகக்கூடிய வாய்ப்பு எப்போவாது கிடைச்சதா? ஊற்றி வரை வரும். அதுக்காக ஒரு சாங் கம்போஸ்டுக்கு வர முடியாது, கவிஞர் வரவே இல்லை. என்கிட்ட சொல்லிட்டா வேணா நீங்கள் ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணலாம், சொல்லுங்கள் சார். கோபுரிகார் பக்கத்தில் நீங்கள் என்ன பண்ணீங்க, கவிஞர் வீட்டுக்கு போகிறீங்க, தூங்கி எழுந்துக்கிறதுக்கு முன்னே அவரை பிடிக்கிறீங்க, இல்லைன்னா ஆஃபீஸுக்கு போகிறீங்க, இல்லை அவர் காரை விரட்டிக்கிட்டே எல்லா இடத்துக்கும் போங்க, கவிதா ஓட்டுக்கு போங்க, அவரை எப்படியாவது இன்றைக்கு பிடிச்சிட்டேன்னு சொல்லி இன்றைக்கி ரைட்டு 9 மணிக்குள்ளே சித்ரா இல்லையா ஆஃபீஸில் கொண்டு வந்து ஒப்படைக்கிற வேலை உங்கள் வேலை, அந்த காரை எடுத்துங்க அப்படின்னு சொல்லி காரை கொடுத்துட்டேன். காரை எடுத்துட்டு கவிஞர் வீட்டுக்கு போனால் படுத்தாச்சு. ஆஃபீஸுக்கு வந்தால் இப்போ தான் போகிறாருந்தாங்க. நேரே கவிதா ஓட்டில் வந்து பிடிச்சேன். ஐயா இல்லை சித்ரா வாங்க 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 அப்படின்னா எல்லாம் பேசலாம். இல்லை இது மாதிரி கவிஞர் ஒரு சாங்கு 2 சாங்கு வேணுமா கலெக்டுக்க தம்பி நான் சொல்ல போகிற கேளுங்க, அப்புறம் உங்கள் டைரக்டர் நம்பி சொல்லுங்கள், நான் இங்கே காங்கிரஸில் சேரப்படுறேன், அது திரும்ப உங்களுக்கு பத்திரிக்கையில் வராது, ஏன்னா நாளைக்கு தான் வரும், ஏன்னா நீ சாயந்தரம் தான் நான் சேரப்போகிறேன். கொண்டி தோப்புன்னு வேணும், அந்த கொண்டி தோப்பில் மீட்டிங் இருக்குது, காங்கிரஸ் மீட்டிங்.
இந்த கும்பலி இறந்து யாரோ வராங்க, நான் அதில் சேர்றேன், அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறேன், நீ அங்கே வாங்க, நான் மீட்டிங் முடிஞ்ச உடனே உங்கள் வண்டியில் ஏறிக்கிறேன், கம்போசிங் போகலாம். நீங்கள் ரைட் சைடில் நிற்காதீங்க, லெஃப்ட் சைட்லேன்னு சொல்லுங்க. நான் லெஃப்ட் சைடில் ரொம்ப பார்ப்பேன். அப்படின்னா நான் ஸ்டேஜுக்கிட்டே இருக்கிறேன் சார், கீழே ஸ்டேஜுக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னு 6 மணி நேரத்துக்கு 5 மணிக்கே போய் அந்த ஸ்டேஜை பிடிச்சி அங்கே அப்புறம் வந்தவுடனே நான் தான் மரம் வளர்க்கப்படலாம். அப்புறம் எல்லாரும் வளர்க்கும், ஒரே சட்டம் மிச்ச சட்டம், அதுக்கு நடுவில் அப்படி தலையாட்டினார். அப்புறம் ராத்திரி 9:30 மணி அவரை பிடிச்சி கொண்டு வந்து சித்ராலய ஆஃபீஸில் விட்டோம். அந்த பாட்டு தான் தேனிலேன் வந்தது வாசலில் நின்றது, அந்த பாட்டு அவருக்கு ரொம்ப ஆசையாகிட்டேன். சிவாஜியோட பழகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சதா ஊட்டி வரை வருவல? இல்லை சார், நான் அந்த ஒரு சாங்கு மட்டும்தான் அவருக்காக வேலை செஞ்சேன். அந்த படத்தில் நான் வேலை செய்யலை, அவருடைய ரெகுலர் குரூப் தான் இருந்தது. நான் வேலை செஞ்சதில் அந்த சக்தி பழைய படம், தென்னையில் என்னோடு ஆலய தீபம் தெலுங்கு. சில நேரங்களில் சில மனிதர்கள் படத்தில் பணியாற்றும் போது ஜெயகாந்தனோடு நெருக்கமாக பழகின்ற வாய்ப்பு உங்களுக்கு அமைஞ்சதா? அவருடைய டிஸ்கஷன் போது எல்லாரும் உட்காந்துருப்போம். நான் ஒரு கருத்து சொன்ன கூட எடுத்துவார். வேற சாப்பாடு போடுறான் பாருங்க, ரத்தனம்னு ஒருத்தன், அவன் ஏதாவது ஒரு கருத்து சொன்னவன் எடுத்து. ஜெயகாந்த் கிட்ட பெரிய புத்தி, ஆனால் யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க அளவுக்கு இல்லை அவருடைய ஸ்கிரிப்ட். நம்ம டைரக்டர் மாதிரி பாரதிய, நான் எல்லாரும் சொல்லுவாங்க, நான் பாரதிய ராஜாட்ட அவ்வளோ ஒர்க் பண்ணதில்லை. வேதம் புரிஞ்சு ஒர்க் பண்ணும்போது அவருடைய நடவடிக்கையெல்லாம் நான் கவனித்தேன். அவர் தனக்குத்தானே பேசிக்கலான்னு மாதிரி நினச்சேன், இல்லை. அதே மாதிரி ஒவ்வொரு கேரக்டரும் அவர் பேசுவார், பதில் அவரே சொல்லுவார். ஸோ எது வேணுமோ தனக்கு வச்சுக்குவார். கரெக்டாக நான் சொல்லுவேன், இந்த மாதிரியான ஒரு டைரக்டர் தான். அதே மாதிரி டபுள் பாசிட்டிவ்ங்கிறது நம்ம மார்க் பண்ணி தான் சேர்க்குறோம். இவர் மைண்டில் டபுள் பாசிட்டிவ் வச்சுருக்கார். அது 80 ரூம் வந்தோடனே அந்த ஸ்டாண்டு போடு, ஓகே இது 57, இது 61, இது 60, இது 30 அப்படியே எழுதி 80 டேபிளில் போட்டு எல்லாம் ரெடி பண்ணி வைக்க சொல்லிட்டு வீட்டுக்கு போயிடுவார். அவன் அந்த நம்பரை பார்த்து அது நம்ம அந்த பிட்டை எடுத்து கொடுத்தோம்னா நெகட்டிவ் எல்லாம் அவன் கரெக்ட் பண்ணுவான். உண்மையில சார் இந்த மாதிரி ஒரு டைரக்டர் நான் பார்த்ததே கிடையாது, பாரதிய ராஜா மாதிரி. அந்த மாதிரி தான் சீரியஸ் சார், அவருக்கு தெரியும் என்னென்ன. அப்போது தென்னையில் எனக்கு தொடும்போது நடுவில் சக்தி படம் ஷூட்டிங் வந்துடுச்சு. சக்தி படம் தான் கண்டினியூட்டி கொடுத்தாங்க. அதில் பழைய ஆட்கள் 2-3 பேர் ஆக்ட் பண்ணோம். இந்த அர்ஜுன் அப்பாவை திறந்தார் கன்னடத்தில், அவர் ஆக்ட் பண்ணார். அவருக்கெல்லாம் ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறோம். அந்த மோகன் பாபு ஆக்ட் பண்ணோம். அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து நான் காஸ்டியூம் பாக்ஸ் மேலே வச்சு இன்னாருக்கு இன்னென்ன ட்ரெஸ்ஸு அப்படின்னு மேலே பேர் எழுதி வச்சு எல்லாம் காஸ்டியூம் வச்சு சொல்லிவிட்டு காமெடி வரலாம் வண்டலூருக்கு ஷூட்டிங்காக போகிறேன். அவங்கள அனுப்பிச்சிட்டு நான் டப்பிங்கில் வால்மீகி தேட்டரில் இருக்கேன். அங்கே பாதி பசங்க எவ்வளோ, இந்த சோமசுந்தரம் டைரக்டர் தான், அசோசியேட் டைரக்டர் மகேந்திரன் இருந்தவன், அவன் மாற்றிவிட்டான். அதில் அவர் செம்ம கோவம், எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் பண்ணேன். காயம்தான், ஃபைனான்ஸ் கிடச்சி பழையபடி ஃபைனான்ஸ் கிடச்சி கஷ்டம்தான். ஆனால் ஏன் நல்ல வரும் டப்பிங் நான் பார்க்கணும், அது கோபம். அவர் இந்த மாதிரி சில்லத்தனங்களும் பண்ண மாட்டார். ஹீரர் நல்ல டீசெண்டான ஒரு டைரக்டர், இவன் பண்ண வேலையாக இருக்கும். அப்படிதான் என்னுடைய கணிப்பு. பீம்சிங்கோட பணியாற்றியது எப்படி இருந்தது உங்களுக்கு? ரொம்ப, அதாவது குடும்பம் தான் எல்லாருமே. திருமலை மகாலிங்கம் நான் போய் வியூ பாயிண்டரில் பார்த்தா ஏன் பார்க்கலன்னு யாரும் கேட்க மாட்டான். அப்புறம் திருமலை சாரை கூப்பிடுவார், யோ வையா பாலியா எது வரைக்கும் ஃபீல்டு பார், பேக்ரவுண்டில் என்னெல்லாம் போடலாம், என்ன நிற்க வைக்கலாம் பாலியா, பார்த்தா உனக்கு புரியும் அப்படின்பார். அப்படி தான் ஒவ்வொரு வேலையும் கற்றுக் கொடுத்தாங்க. பால் துரைசிங்கம் இந்த ஷார்ட்டு இது தேடு, நெகட்டிவை கட்டிங்கில் தேடு, இதை எடுத்துக்கணும் சொல்லி கொடுத்தாங்க. அதே தான் எனக்கு எப்படி சொல்லி கொடுத்தாங்களோ அதே மாதிரி தான் லெனினுக்கும் சொல்லி கொடுத்தாங்க. லெனின் அவன் வாயால் இன்னி வரைக்கும் எங்கள் டைரக்டர் பேர் சொல்லி கூப்பிடவே மாட்டான், அப்பான்னு சொல்ல மாட்டார், டைரக்டர் தான் சொல்லுவார். டபுள் பாசிட்டிவ் ரெடியாக இருக்கும் எல்லா படத்துக்கும். அந்த ஏவிஎம் லேப்லேருந்து 2 கையால் தூக்க முடியாமல் தூக்கின்னு அவர் தான் வருவார். லெனின் மூயால படத்தை அவர் தான் நிற்பார்.
பால்தீர சிங் பக்கத்தில் ரோல் ஆகும்போது அவர் தான் மறைக்கிட்டே இருப்பார். மார்க் போது நம்பர்லாம் கவனிச்சுப்பார். அவர் தான் கட் பண்ணுவார், இவரும் கட் பண்ணுவார். ஏதாவது டவுட் இருந்தால் டைரக்டர் கேட்பார். அது ஒரு ஃபேமிலி டீம் ஒர்க். மகாலியும் டைலாக் சொல்லி கொடுப்பார், அதோட சரி. நீங்கள் நடிக்கணும்னு தான் சென்னைக்கு வந்தீங்க. ஏண்டா அந்த ஆசை நிறைவேறிச்சா? இல்லை சார், இல்லை. எனக்கு நான் இங்கே ரெகுலராக இல்லை. நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் நினச்சிட்டாங்க எல்லாரும். பாரதி ராஜாவோட எப்படி பழக்கம் ஏற்பட்டது? எண்ணூர் தோழன் படுத்தும் போதே டைரக்டர் இருக்கிற முன்னாடி இவன் என்ன பண்ணிவிட்டா, அந்த பாபு வேகமாக வந்தவன். பாலச்சந்திரோட பழகக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அமைஞ்சுதா? வெற்றி தொழிலாளருக்கும் இயக்குனருக்கும் பெரிய சண்டை ஆண்டாள் தியேட்டரில். இவங்கெல்லாம் வராங்கங்கிற மெசேஜ் கிடைச்சது. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.